அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த கிளாஸஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன கிளாஸ் போகுது அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? முன்னாடி பார்த்துருக்கோம் கிளாஸ்ல, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா, இவற்றலாம் பார்த்தீங்கன்னா, 42 எழுத்துக்கள் இருக்கிறதாக பார்த்துருக்கோம். அந்த 42 எழுத்துக்கள பார்த்தீங்கன்னா, 40 + 2ஆ உடைக்கிறோம். 40 அப்படிங்கும்போது நெடிலாகவும், 2 அப்படிங்கும்போது குறிலாகவும் நமக்கு வருது. அதான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அதோட கன்டினியூட்டியா அடுத்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள்கள். இப்போ ஒரே ஒரு லெட்டரு நெறைய பொருள தருது. சரிங்களா? அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, உரிய சிறப்புல ஒரு எழுத்து. சரிங்களா? ஒரே ஒரு சிங்கிள் எழுத்து எக்கச்சக்க மீனிங்க தருது. டைரக்ட்டா கொஸ்டின் போயிருவோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, குறில் ஆ அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த மாரி கேட்பாங்களான்னா, கேட்பாங்க. நெடில் நமக்கு 42 எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, டோட்டலா இருக்கக்கூடியதுல 42 எழுத்துக்கள்ல 40 நெடில் இருந்தாலும், இந்த குறில் சின்ன சின்ன முக்கியமான லெட்டர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ குறில் ஆ அப்படிங்கும்போது 8 அப்படிங்கிற நம்பர குறிக்குதான்னா, குறிக்குது. எப்படி நம்ம 8ங்கிறது சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது லெட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கணினி எண்கள பயன்படுத்தி என்ன பண்றோம்னா, கணினியில பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பண்றோம். அப்போ 1ஆம் நம்பரு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இதுல வரும்போது, அப்ப இப்படி போட்டிருப்பான். சரிங்களா? நம்ம ஷார்ட்கட் படிச்சு வச்சிருப்போம். கடல உருண்டையை நன்கு சமைத்து, ருசிச்சு சாப்பிட எங்க அம்மா கூப்பிட்டாங்க. அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்ட படிச்சு வச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்க வருது. சரிங்களா? அப்ப அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓரெழுத்து நமக்கு என்ன சொல்றோம்னா, 1ஆம் நம்பரா குறிக்கக்கூடியதா இருக்கு. அத வச்சு பார்க்கும்போது 8 அப்படிங்கிறது இங்க வாங்களேன். அப்ப 8 அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, அ அப்படின்னு ஒரு குறில் எழுத்து இருக்கு. அத வச்சு தான் அப்படிங்கிறதுக்கு 8 அப்படின்னு குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான கொஸ்டின் தான். அப்ப நீங்க இத ரைமிங்கா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? கடல உருண்டையை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட எங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஈஸியா எடுத்துடலாம். இப்ப அத வச்சு தான் குடுத்துருக்காங்க. அ அப்டின்னா 8ஆம் நம்பர குறிக்கிறதா இருக்கு. அதான் 8. 2வது பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படின்னு இருக்கான்னா, இருக்கு. கவின்னு சொல்றோம். வனப்பு சொல்றோம். இது எல்லாமே எத குறிக்குதுன்னா, அழகத்தான் குறிக்கிறது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற சாப்டர்ல வெறுமனே ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஆ அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. இப்ப இந்த அப்படிங்கிறது மனிதன் அப்படிங்கிறத குறிக்குதான்னா, எஸ். மனிதன குறிக்குதான்னா, மனிதன குறிக்குது. புக்ல இருக்கு. 6த் புக்ல வேர்ல்ட் புக்ல இருக்கு. அப்ப அப்படிங்கிறது மனிதன குறிக்கிறதாகவும், இந்த க்கு பின்னாடி ஒரு கோடு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப எல்லா லெட்டர்லயும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய நமக்கு லாங்குவேஜ்ல இந்த மாரி ஒரு ஒரு கோடு குடுக்குறாங்க. பின்னாடி பாருங்க ஒரு கோடு இருக்கு. அப்ப இந்த கோடு எது அர்த்தத்த தருது அப்படின்னா, அப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துல ஆன்சியன்ட்ல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, வேட்டையாடி தான் மனிதன் என்ன பண்றான்னா, உணவு சாப்பிடுறான். இப்ப வேட்டையாடி உணவு சாப்பிடும்போது, அந்த வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அம்பு. அந்த அம்ப பயன்படுத்தி தான் என்ன பண்றான் அப்படின்னா, விலங்குகள என்ன பண்றான்னா, வேட்டையாடுறான், அடிக்கிறான். சரிங்களா? வேட்டையாட ஹண்டர் பண்றான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்பு வச்சிருக்கக்கூடிய அந்த அம்பு கூடத்தான் குறிக்குது. ஒண்ணும் கிடையாது. இப்படி எழுதி பாருங்க. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கோடு இருக்கு. இதுக்குள்ள தான் என்ன பண்றான்னா, அம்பு வச்சிருக்கான். அதத்தான் சொல்லுது. அம்பு கூடு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்த தருது. க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோடு. அப்ப அப்படிங்கிறது குறில் எழுத்து மனிதன குறிக்குதான்னா, குறிக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது புக்லயே இருக்கு. இருந்தாலும் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 8ங்கிற நம்பர குறிக்குது. அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிக்குது. அழகுனாலே கவின், வனப்பு எக்கச்சக்கமான வார்த்தை இருக்கு. அடுத்தது அப்படிங்கிறது சிவன். சிவன் குறிக்குதான்னா, குறிக்குது. அரி அப்படிங்கிறோம். சரிங்களா? இப்ப நமக்கு சிவன், திருமால்லாம் இருக்காங்க. கடவுள வச்சு சொல்லும்போது சொல்றோம். சிவன்னு குறிக்குது. திருமாலையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான்முகன். நான்முகன் அப்படின்னாலே 4 முகம் கொண்டவர் தான் நான்முகன். அப்ப அப்படிங்கிறது குறிக்குதான்னா, குறிக்குது. சுட்டெழுத்துக்கள் நம்ம படிக்கிறோம். சுட்டெழுத்துக்கள் படிக்கும்போது, என்னென்ன சுட்டெழுத்து படிக்கணும் அப்படின்னா, படிக்கிறோம். அடுத்தது படிக்கிறோம். படிக்கிறோம். அப்ப இது 3மே சுட்டெழுத்துக்கள் தான். ஆனா, மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, தற்சமயம் நமக்கு வழக்கத்துல இருக்கு. ஆனா, அப்படிங்கிறது வழக்கத்துல கிடையாது. தற்போதைய வழக்கத்துல கிடையாதுன்னு தான் அர்த்தம்.
தற்போதைய வழக்கத்துல கிடையாதுன்னா, முன்னாடி என்ன இருக்குன்னா, வழக்கத்துல இருந்திருக்கு. அதத்தான் சுட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப சுட்டு எழுத்துல வரக்கூடியதுனா, எஸ் இருக்கு. அசை பிரிக்கும்போது பிரிக்கலாமான்னா, பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு எழுத்த வச்சு பிரிக்கலாம். 1 குறில் எழுத்த பிரிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குறில் பிளஸ் ஒற்று பிரிக்கலாமான்னா பிரிக்கலாம். நெடில் எழுத்து பிரிக்கலாமான்னா பிரிக்கலாம். நெடில் பிளஸ் ஒற்று பிரிக்கலாமான்னா பிரிக்கலாம். அப்ப இதெல்லாம் எதுல வருது அப்டின்னா, நேரசைல வரக்கூடியது. அசை பிரிக்கிறோம். நேரசைல வரக்கூடியது. நிறை அசைவும் பிரிக்கலாம். இரு குறில் பிரிக்கலாம். இரு குறில் ஒற்று பிரிக்கலாம். குறில் நெடில் பிரிக்கலாம். குறில் நெடில் ஒற்று பிரிக்கலாம். இப்ப இப்படியும் பிரிக்கலாம். இப்ப இதெல்லாம் எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அசைகள்ல தான் வருகிறது. அப்ப அசைங்கிற ஒரு மீனிங் இருக்கான்னா, இருக்கு. அ அப்படிங்கிற குறில் எழுத்து. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திப்பிலி சொல்றாங்களா? சொல்றாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி படிக்கிறோம். மருந்து பொருட்கள் 3 தெரிகடுகம் சொல்லக்கூடிய மருந்து பொருட்கள் 3 படிக்கிறோம். நல்லாதனார் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. அப்போ சுக்கு, மிளகு, திப்பிலில வரக்கூடிய திப்பிலிங்கிறதுக்கு அப்படிங்கிற மீனிங் இருக்கான்னா, இருக்கு. அப்ப திப்பிலி. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, திவாகர் நிகண்டு தான் சொல்லுது. சரிங்களா? திவாகர் நிகண்டு இதுதான் சொல்லுது. இத கூட ஞாபகம் வச்சுக்கங்களா? அடுத்தது பாருங்க 8 என்ற எண் வடிவம். இதுதான் குடுத்துருக்காங்க. 8 அதே தான் பாயிண்ட். அடுத்தது சேய்மை அப்படிங்கிறது சொல்றாங்களான்னா, சொல்றாங்க. அதே தான் நம்ம பார்த்துருக்கோம். சுட்டெழுத்துக்கள் ஆ இருக்கு, ஈ இருக்கு, ஊ இருக்கு. அப்ப ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சேய்மை சுட்டாக வரக்கூடியது. சேய்மை. ஈ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சொல்றதுனால, அண்மை சுட்டா வரக்கூடியது. அண்மை. சரிங்களா? அண்மை சுட்டா வரக்கூடியது தான் ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா, ஈ. அப்ப சேய்மை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைவு. அதான் சொல்றோம். அப்ப தொலைவில் இருக்கக்கூடியவன என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் சொல்லலாமா? சொல்லலாம். அவள் சொல்லலாமா? சொல்லலாம். அது சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சேய்மை சுட்டா சொல்றாங்களான்னா, சொல்றாங்க. அப்ப குறியெழுத்து ஆ இருக்கு. அதுக்கு சேய்மையும் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 8 சொல்றாங்க. அழகு சொல்றாங்க. சிவன், திருமால், நான்முகன் சுட்டெழுத்துக்களையும் சொல்றாங்க. அசையும் பிரிக்கிறாங்க. அடுத்தது சுக்கு, மிளகு, திப்பிலில திப்பிலி அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன சொல்றாங்கன்னா, ஆ அப்படிங்கிற ஓர் எழுத்த வச்சு சொல்றாங்க. அடுத்தது 8ஆம் நம்பர சொல்றாங்க. சேய்மை சுட்டு. சுட்டுலயே வரக்கூடியது தான் சேய்மை சுட்டு. அப்ப சேய்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொலைவ குறிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த லெட்டர் போயிரலாம். அடுத்த 2ண்ட் லெட்டர் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 2ண்ட் லெட்டர் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பாருங்க நெடில் எழுத்து ஆ அப்படிங்கும். இப்ப நெடில் எழுத்து ஆ அப்படிங்கும்போது, முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நெடில் எழுத்து ஆ அப்படிங்கும்போது என்னவா கிடைக்குது அப்படின்னா, பசு அப்படின்னு கிடைக்குது. மேஜரான கொஸ்டின் பசு. அது இல்லாம ஆ அப்படிங்கிறது ஒரு வகையான மரத்த குறிக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த மரத்து பேரு தான் ஆச்ச மரம் அப்படிங்கிறோம். ஆச்ச மரத்த குறிக்குதான்னா, குறிக்கிறது. அடுத்து பாருங்க, நம்ம ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வியப்படைஞ்சு பார்க்குறோம். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்கன்னா, "ஆ" அப்படிங்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக் "ஆஹா" அப்படிங்கிறோம். அப்ப "ஆ" அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அந்த இடத்துல வியப்பாகுது. அப்ப உணர்ச்சி வாக்கியத்திலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சொல்றாங்க. அதான் "ஆ" அப்படிங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா வியப்பாகுது. ஓகே ரைட். அதுவும் இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்து ஆ அப்படிங்கும்போது, வினா, விடையா சொல்றாங்களான்னா, சொல்றாங்க. வினாவிலும் இருக்கு, விடையிலும் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, வினா எழுத்துக்கள் படிக்கிறோம். வினா எழுத்துக்கள் ஏ படிக்கிறோம் குறில் எழுத்து. அடுத்தது நெடில் யா படிக்கிறோம். நெடில் ஆ படிக்கிறோம். நெடில் ஓ படிக்கிறோம். நெடில் ஏ அப்படிங்கிறது படிக்கிறோம். இப்போ நெடில் எழுத்து ஆ வருதான்னா, வருது. அது எங்க வருது அப்படின்னா, இப்போ ஒரு மொழி இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா, வார்த்தையுடைய இறுதியில வரக்கூடியது. சரிங்களா? அவனா, நீயா, நானா அப்படிங்கிறோம். இப்ப அது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, வினா எழுத்துக்கள வரக்கூடிய ஃபைனல் லெட்டரா என்னவா கிடைக்குதுன்னா, ஆ அப்படின்னு கிடைக்குது. அதான் வினா. விடை வகையிலயும் அதேதான். சரிங்களா? ஏதாவது கேள்வி கேட்டா அப்படின்னா, அதுக்கு ஒரு விடைய சொல்றோம். விடை வகையும் அதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுல வருது அப்படின்னா, வருகிறது. அப்ப இது ஒரு இனமானா, இனம்தான். அதான் குடுத்துருக்கோம். ஆன்மா. அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆன்மா சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது வரை. வரை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா, மலை பிரதேசம். மலையெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? வரை. அடுத்தது நினைவு. நினைவும் ஒரு அர்த்தம் தர்றாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது வியப்பு நினைவாகுது.
அடுத்தது உடன்படு உடன்பாடு. உடன்பாடுனாலே ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ஸ சொல்லக்கூடியது தான். எதிர்மறை அப்படின்னா தான் மைனஸ போயிரும். அடுத்தது இரக்கம். ஆ அப்படிங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் மேல கருணை கொண்டுறோம் அப்படிங்கும்போது, ஆ அப்படிங்கிறோம். ஸ்லோவா சொல்ற ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, இரக்கமாயிரும். வியப்பு அப்படிங்கிறது இப்ப தான் பார்த்தோம். ஆச்சரியமா சொல்லக்கூடியது. துன்பம் இருக்கா? இருக்கு. நமக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அடி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா, வலி இருக்கும்போது, ஆ அப்படிங்கிறோம். அது துன்பத்தையும் தருது. அப்போ அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, வியப்ப தருது. அடுத்தது துன்பத்தையும் தருது. சரிங்களா? அடுத்தது இரக்கத்தையும் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மறுப்பு. நான் போமாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்றோம். மறுப்பு. அடுத்தது உறக்கம். இணைப்பும் சொல்லுது. இச்சை. இச்சையும் சொல்லுது. ஆட்டோமேட்டிக்கா நெடிலெழுத்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிக்கும்போது, அப்படிங்கிறது பசு மட்டும் தான் படிச்சோம். இங்க பாருங்க எவ்ளோ வார்த்தைகள் குடுத்துருக்காங்கன்ட்டு. அப்படிங்கிறது ஆச்ச மரம். மரத்தையும் குறிக்குது, வியப்ப குறிக்குது, துன்பத்த சொல்லுது, இரக்கத்த சொல்லுது, அடுத்தது மறுப்பையும் சொல்லுது, உறக்கம், இணைப்பு, இச்சை, அதே மாரி வினா வகை, விடை வகை, சொல்லு, ஒரு இனத்த சொல்லுவதாகவும், ஆன்மாவ சொல்றதாகவும், மலை பிரதேசங்கள சொல்றதாகவும், உடன்பாட்டு உடன்பாட்டு சொல்லக்கூடியதாகவும், நினைவ சொல்றதாகவும் எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கு. அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு இவ்ளோ அர்த்தமா இருக்கு. சரிங்களா? அடுத்த லெட்டர் போயிரலாம். என்ன குடுத்துருக்கான் அப்டின்னா, அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஈஸி தான். அப்படின்னாலே இப்ப தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். சுட்டெழுத்துக்கள் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு சொல்லியிருக்கோம். இ, அப்படிங்கிறது சுட்டெழுத்து. அப்ப அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அண்மை சுட்டானா, எஸ். அப்போ அண்மை அப்டின்னா என்ன? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அருகில். அதான் மீனிங். அண்மை அப்டின்னாலே அருகில். அப்போ பக்கத்துல இருக்கிறவன என்ன சொல்றோம் அப்டின்னா, இவன் சொல்லலாமா? சொல்லலாம். இவள் சொல்லலாமா? சொல்லலாம். இது சொல்லலாமா? சொல்லலாம். இப்ப இதுல 3 வார்த்தை இருக்கக்கூடிய காமனான லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, தான். குறில் எழுத்து தான். அப்ப அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்டின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சொல்றனால அண்மை சுட்டி. இங்கே சொல்லலாம். இங்க பக்கத்துல கூடிய இவன் சொல்லலாம். இவள் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அப்படிங்கிறது வார்த்தைக்கு பாருங்க, அன்பு சொல்றாங்களா? சொல்றாங்க. அதே மாரி விகுதியில வருதா? வருது. விகுதியில எப்படி வருது அப்படின்னா, பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கிறோம். பகுதி, விகுதி இடையில வரக்கூடிய சந்தி. சரி பகுதி, விகுதி, இடைநிலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்து சந்தி. அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடிய சாரியை. சாரிகை அப்படிங்கிறது எழுத்து பேராகுது. ஆட்டோமேட்டிக் என்னன்னா, இப்ப விகுதியில வருதான்னா வருது. அப்ப அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா விகுதியில வருது. அதே மாரி அப்படிங்கிறது என்னவா சொல்றோம் அப்படின்னா, இகழ்ச்சிய சொல்லக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறது இகழ்ச்சியாவும் இருக்குங்களா? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ல என்ன லெட்டர்னா, நெடில் எழுத்து அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெடில் எழுத்து அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, அம்பு. சரிங்களா? இப்ப தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறது கொடை அப்படின்னு சொல்றோம். இப்ப அப்படிங்கிறது என்னவா கிடைக்குது அப்படின்னா, அம்பு அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்படிங்கிறது அம்பு. அத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழிவு அதுவும் கிடைக்கிறது. சரிங்களா? அழிவு அதுவும் கிடைக்கிறது. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திரவில். சரிங்களா? இந்திரவில்லுன்னு சொல்றாங்களான்னா, சொல்றாங்க. முக்கியமான வார்த்தை தான். இந்திரவில். சரிங்களா? இப்ப அப்படிங்கிறது ஒரு வகையான பூச்சி இனத்துல வரக்கூடியது. சிறு வகையான பறவையில வரக்கூடியது. அதான் வந்து அப்படிங்கிற ஒரு பூச்சி இருக்கு. சரிங்களா? நம்ம சின்ன பார்க்குறோம். சரிங்களா? அப்ப அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, பூச்சி இனத்தில வரக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் சிறு பறவை அப்படிங்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறது குகையும் சொல்றாங்க. சரிங்களா? அப்படிங்கிறது குகையும் சொல்றாங்க. அதே மாரி அப்படிங்கிறதுக்கு தாமரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா தாமரையும் இருக்கு. சரிங்களா? முக்கியமான வார்த்தை தான். சரிங்களா? தாமரை அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதழ் இருக்கா? இருக்கு. இதழ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறதுக்கு இதழும் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமகள் இதுவும் வார்த்தை இருக்கு. பாருங்க. அப்படிங்கிறதுக்கு திருமகள், நாமகள், அடுத்தது வண்டு, தேன், தேனீ, நரி. நரினா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தான். சரிங்களா? நரி. அடுத்தது பாம்பு சொல்றாங்க. பார்வதி, கொடு நம்ம ஈஸியா படிச்சிருக்கோம். முன்னாடியே படிச்சிருக்கோம். அடுத்தது கொக்கு, பூச்சி வகைகள்ல இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. பாருங்க அப்போ, அப்படிங்கிறதுக்கு எவ்ளோ வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரே லெட்டர் தான். வார்த்தைகள் எவ்ளோ வார்த்தைகள் இடத்துக்கு தகுந்த மாரி, போயட்ரிக்கு தகுந்த மாரி வார்த்தைகள் அந்த அந்த வார்த்தைகள போடும்போது, அவ்ளோ அருமையா இருக்கு. அப்படிங்கிறது.
அன்பு. அடுத்து அம்பு, அழிவு, இந்திரவியல், சிறுபறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனீ, நரி, பாம்பு, பார்வதி, கொடு, கொக்கு, பூச்சி. இப்ப அப்படிங்கிறதுக்கு இவ்ளோ வார்த்தைகள் இருக்கு. மெயினா நம்ம படிக்க வேண்டியது நமக்கு முன்னாடி படிக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, கொடு அப்படின்னு படிச்சுருவோம். தா அப்ப நெடில் தா இருக்கு. தாக்கு என்ன பண்ணுவோம்னா, கோடு அப்படின்னு படிச்சுருவோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? அடுத்த லெட்டர் பாருங்க, உ. குறில் எழுத்து தான். அப்போ அப்படிங்கிறது குறில் எழுத்தா இருக்கு. அப்படிங்கிறதுக்கு சிவபிரான் சொல்றாங்களா? சொல்றாங்க. நான்முகன் நம்ம முன்னாடியே அப்படின்னு இந்த வார்த்தை பார்த்துருக்கோம். நான்முகன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது உமையவள். சரிங்களா? உமையவள் அப்படிங்கிறது தெய்வத்த பேர் சொல்றாங்கன்னா, சொல்றாங்கள். அடுத்தது அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் வகையிலயும் வருது. சுட்டெழுத்துல வருதா? வருது. இப்ப தான் பார்த்துருக்கோம். ஆ, இ, அப்படிங்கிறது சுட்டெழுத்து. அப்போ ஆச்சரியத்த குறிக்கிறாங்களா? அப்படிங்கிறோம். அப்ப ஆச்சரியத்த குறிக்குதான்னா, குறிக்குது. உருக்கத்தையும் குறிக்குது. சரிங்களா? அப்போ அப்படிங்கிறது குறில் எழுத்து. நெடில் அப்படிங்கும்போது, முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இறைச்சி அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படிங்கிறது இறைச்சி. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பாருங்க, அப்படிங்கிறது உணவ சொல்றாங்க 1. திங்கள் மாதம் இருக்கு. அதுவும் சொல்றாங்க. வாரம் இருக்கு. அதுவும் சொல்றாங்க. திங்கள் அப்படிங்கிறது மாதம் தான். அடுத்தது சிவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊன். அப்படிங்கிறது சொல்றாங்க. தசை, உண்ணல், சந்திரன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா சொல்றாங்கன்னா, நெடில் எழுத்து ஊக்கு தான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் அடுத்த 7வது பாயிண்ட் பாருங்க. ஏ குறில் எழுத்து தான். அப்படிங்கிறது குறி. அப்ப அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறித்தல் இருக்கு. குறிப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறாங்க. வினா எழுத்துல வரக்கூடியதுல நமக்கு குறில் எழுத்துல வரக்கூடியது, வினா எழுத்து படிக்கிறோம். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். 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 நெடில் எழுத்து இருக்கு. நெடில் எழுத்து இருக்கு. அடுத்தது நெடில் எழுத்து இருக்கு. அப்ப குறில் எழுத்துல ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. வினா எழுத்துக்கள்ல எது அப்படின்னு படிக்கிறோம். இப்ப எது, என்ன இதெல்லாம் படிக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது வினா எழுத்து வகையில வரக்கூடியது தான். அப்ப அதுக்கும் நமக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில மீனிங் இருக்கு. அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து அப்படிங்கிறோம். இப்ப அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்குன்னா, இடைச்சொல் வகையில வரக்கூடிய முதன்மை பெற்ற எழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா, தான். அப்ப அழுத்தம் தர்றக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா, நெடில் எழுத்து வாக இருக்குது. சரிங்களா? அப்ப நமக்கு பழைய எக்ஸாம்ல குடுத்திருப்பாங்க, "சீதையே சிறந்தவள்" அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமய வழக்கத்துல "சீதை தான் சிறந்தவள்" அப்படின்னு படிக்கிறோம். அப்ப அப்படிங்கிற லெட்டரு என்னவா இடைச்சொல்லா மாறுது அப்படின்னா, தான் அப்படிங்கிற ஒரு இடைச்சொல்லாக மாறுகிறது. சரிங்களா? தான் அப்படிங்கிற ஒரு இடைச்சொல்லாக மாறுகிறது. இது ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்க கடவுள் பேரு. மேக்ஸிமம் நமக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, சிவன், திருமால் வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தது இருமாப்பு இருக்கா? அப்படின்னா இருமாப்பு. அம்பு அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்திருக்கோம். விழி குறிப்பா இருக்கான்னா இருக்கு. ஏ அப்படிங்கிறோம். அப்ப விழிச்சொல்ல வரக்கூடிய ஒரு குறிப்பு எய்தி நிக்கக்கூடியது. அடுத்தது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, ஏவுதல். அதுதான் ஆட்டோமேட்டிக்கா செலுத்துதல். மேல் நோக்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. வினா வகையில வரக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படிங்கிறது வினா எழுத்து. அததான் சொல்றோம். சரிங்களா? வினா எழுத்துல அப்படிங்கிறது மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்து தான் அப்படிங்கிறது நெடில் எழுத்து. சரிங்களா? அடுத்த லெட்டர் போயிடலாம் டைரக்ட்டா. என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, ஐ. அதான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அப்படிங்கிறதுக்கு தலைவன். அதத்தான் சொல்றோம். என்றால் அவன் தலைவன் என்றால், அவன் அழகு என்றால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? அப்ப ஐனால ஆட்டோமேட்டிக்கா தலைவன் தான். அசை நிலையில வரக்கூடிய வார்த்தை. லெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அரசன் குடுத்துருக்காங்க பாருங்க. தலைவன், அரசன். அடுத்து அழகு சொல்றோம். பாடலே இருக்கு. சரிங்களா? அடுத்து அப்படிங்கிறதுக்கு இருமல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கடவுள் இது நம்ம பார்த்துரலாம். சரிங்களா? அப்போ உயர்த்தி சொல்லக்கூடியது. ஐ. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில அப்படிங்கிறதுக்கு கடுகு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, குருவும் அர்த்தம் இருக்கு. கோழை இருக்கு. சர்க்கரை சரிங்களா? சர்க்கரை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா கன்னி, தலைவியும் சொல்லலாம், தலைவன் சொல்லலாம். சரிங்களா? அப்ப சிவன் சொல்றாங்க. கிழங்கு, தும்பை, துர்க்கை, அடுத்தது பருந்து, அடுத்தது தந்தை. அதிலயே வருது அப்படிங்கிறது. பெருநோயே சொல்லக்கூடியது. ஆசை, வியப்பு, அடுத்தது 5 அயம்,
கணவன், பாஷணம், மென்மை, மேன்மை, மருந்து. அப்ப ஐ அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ வார்த்தை இருக்கு பாருங்க. சிம்பிளா படிச்சோம் அப்படின்னா, தலைவன் படிக்கலாம், அழகு படிக்கலாம். ஆனா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? எப்படி வேணாலும் கொஸ்டின் வரும். ஆனா ஈஸியா போடுற மாரி தான் வரும். ஆனா லைட்டா பார்த்து வச்சுக்கணும். எலிமினேஷன் பண்ணினாவது போடுற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து ஓ அப்படின்னு படிக்கிறோம். இப்ப நெடில் எழுத்து ஓ அப்படின்னாலே, லாஸ்ட் கிளாஸ்ல மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப ஓ அப்படிங்கிறது இங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒளிவு இருக்கான்னா இருக்கு. மதகு இருக்கு. ஏன்னா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது ஓ அப்படின்னாலே உயர்வ சொல்லக்கூடியதாகவும் இருக்கு. இழிவு சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்தது கழிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இரக்கம் இருக்கா? இருக்கு. ஓ அப்படின்னாலே இரக்கம், மகிழ்ச்சியும் சொல்லுது. இப்ப இடத்துக்கு தகுந்த மாரி அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு தகுந்த மாரி இந்த வார்த்தைகள அமைச்சுக்குது. அடுத்து வியப்பு இருக்கு. நினைவு இருக்கு. அழைத்தல் இருக்கு. ஐயம். ஐயம் அப்படின்னாலே ஐலி வரக்கூடியது, ஓலி வரக்கூடியது. அப்ப இந்த 2 லெட்டர் வருமா சார் அப்படின்னா, ஆப்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப 2யும் ஒரே இதுக்கு வச்சு ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க கொஷின். சரிங்களா? இப்ப நான்முகம் அப்படிங்கிறது நான்முகன் அப்படிங்கிறது நெறையா லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான்முகன்னு வருது. அப்ப அந்த போயட்ரிக்கு தகுந்த மாரி, இடத்துக்கு தகுந்த மாரி என்ன ஆகுது அப்படின்னா, கொஷின் அப்படியே சேஞ்ச் ஆயிக்கும். சரிங்களா? அதனால 2 இடத்துல வரும்போது என்ன சார் பண்றது அப்படின்னுலாம் கொஷின் இல்ல. சரிங்களா? ஆப்ஷன வைக்கும்போது, ஆப்ஷனுக்கு தகுந்த மாரி நம்ம கொஷின ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வினா, வினாளி வருது. இப்ப தான் சொல்லியிருக்கோம். நெடில் எழுத்து ஓவும் வருது, நெடில் எழுத்து ஏவும் வருது அப்படின்னு. பரிநிலையும் சொல்லுதி. நான்முகன் பாருங்க நான்முகம், நான்முகம் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. கொன்றை, ஆபத்து. ஓ அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறோம். அப்ப ஆபத்த குறிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க ஔ. ஔ அப்படிங்கிறது எத குறிக்குது அப்படின்னா, ஔ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பாம்ப குறிக்கிறதாக இருக்கு. சரிங்களா? பாம்பு. ஔ அப்படிங்கிறது நிலத்தையும் குறிக்குது. விழித்தல், அழைத்தல். விழித்தல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, அழைத்தல். 2மே ஒரே சேம் தான். வியப்பு, தடைய குறிக்கிறதாகவும், கடிதல், பூமி, ஆனந்தமும் குறிக்கிறதாகவும் இருக்கக்கூடியது தான் என்னவா சொல்றோம் அப்படின்னா, ஔ அப்படிங்கிற லெட்டர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கா குறில் எழுத்து கா. இது லாஸ்ட் டைம் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில குறிக்காத வார்த்தை என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. எது வந்து இத குறிக்கல அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. பாருங்க, அப்படின்னா அரசன் குறிக்குதா? குறிக்குது. நான்முகன் சொல்றோம். நான்முகன் பல டைம் பாத்தோம். அப்ப அப்படிங்கிறது தீ குறிக்குது. ஆன்மாவையும் குறிக்குது. உடல், காற்று, கதிரவனையும் குறிக்குது. பாருங்க சூரியன், கதிரவன் சொல்றோம். கதிரவனையும் குறிக்குது. இப்ப அப்படின்னா செல்வனையும் குறிக்குது. சரிங்களா? செல்வன். அடுத்தது திருமால், கடவுள் பார்க்குறோம். சிவன், திருமால்லாம் பார்க்குறோம். அடுத்தது தொனியும் குறிக்குது. நமன், யமன குறிக்குது. மயில், பறவை இருக்கு. மஞ்சை அப்படி சொல்றோம். மயில். அடுத்தது மனம் 2 சுழி நாவும் குறிக்குது. மனம் அப்டின்னா உள்ளம் தான். சரிங்களா? அப்ப உள்ளத்தையும் குறிக்குது. மணி பெல்ட் இருக்கு. மணியும் குறிக்குது. இமயம், இமயத்தையும் குறிக்கிறதாக இருக்கு. திங்கள் பாருங்க, திங்கள் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தை பார்த்துருக்கோம். சரிங்களா? திங்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த லெட்டருக்கு பார்த்துருக்கோம்னா, நெடில் எழுத்து உ அப்படிங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். திங்கள் அப்படிங்கிறது நெடில் எழுத்து உ அப்படிங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க திங்களும் குறிக்குது. உடல், அப்படின்னாலே உடல். அடுத்தது நலம், தலை. தலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா சிரம் தான். சிரம் அப்படின்னாலே தலை தான். திரவியம், நீர், பறவை, ஒளி, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்கோள் விகுதி, பறவை. அப்ப இந்த வியங்கோள் விகுதிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை எண்ட் ஆஃப் த லெட்டர்ல முடியக்கூடியது காலம் முடிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, வியங்கோள் வினைமுற்றுன்னு படிப்போம். சரிங்களா? வருக, செல்க, அடுத்தது மீள்க, சூழ்க இதெல்லாமே படிப்போம். காலம் வைக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா அது வியங்கோள் வினைமுற்றாக மாறுகிறது. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 13வது என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, நெடில் எழுத்து கா குடுத்துருக்காங்க. இப்ப நெடில் எழுத்து கா அப்படிங்கும்போதே ஒரு அசைச்சொல்லாக வருகிறது. அப்ப கா அப்படிங்கிறது காத்தல சொல்றாங்களான்னா, காத்தலும் சொல்றாங்க. காவடி இருக்கு. சோலை இதுதான் அதிகபட்சம் கொஸ்டின். சரிங்களா? கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவா கேட்கறாங்கன்னா, சோலை இதத்தான் நமக்கு அதிகபட்சம் குறிக்குது. அடுத்தது தோட்சுமை. தோல் இருக்கக்கூடிய சுமைய குறிக்கக்கூடியதாகவும்,
பூந்தோட்டம். சோலைனாலும் பூந்தோட்டம்னாலும் 2மே ஒரே ஃப்ரேம்ல தான் வருது. பூங்காவனம் எடுக்கலாம். பூ அப்படிங்கிறத எடுக்கலாம். இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். சரிங்களா? அடுத்தது காவடி தண்டு. காவடி தண்டு. கலைமகள் அழகு தான். சரிங்களா? அப்படின்னாலே கலைமகள். நிறை. நிறை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒழுக்கமும் சொல்லலாம். காவல் இருக்கு, செய் இருக்கு, வருத்தம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, வலி, துலாக்கோல். இந்த துலாக்கோல் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? துலாக்கோல் அப்படின்னாலே எடை, பாரம், எடை அளவு தான். சரிங்களா? துலாக்கோல் சொல்றோம். எடை அளவுல வரைக்கக்கூடியது தான். சரிங்களா? இப்ப வெயிட் பார்க்கக்கூடியது தான் துலாக்கோல். அப்ப நெடில் எழுத்து கா அப்படிங்கும்போது துலாக்கோலும் குறிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு, கீ அப்படிங்கிறாங்க. நெடில் எழுத்து கி. அப்ப கீ அப்படின்னாலே கிளி ஞாபகம் வச்சுங்க. அப்ப கிளியுடைய குரல் இருக்கு. அப்ப கிளி குரல்ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதே மாரி கீ அப்படிங்கிறது ஒரு தடையா இருக்கு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தடை. அடுத்தது தொனி. அடுத்தது நிந்தை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. பாவபூமி அப்படின்னாலும் கீ அப்படிங்கிறாங்க. அடுத்து கூ அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. கூ அப்படின்னா குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரிகை. கூ அப்படிங்கிறது சாரிகை. மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கூ அப்படிங்கிறது சாரிகையை குறிக்கக்கூடியதா தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து அப்படியே பாருங்க. நெடில் எழுத்து கூ இருக்கு. கூ அப்படின்னாலே முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? கூ அப்படின்னாலே பூமி தான். மேஜரா பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் லிக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. இப்போ கூ அப்படிங்கிறோம். கூ அப்படிங்கிறோம். குயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா கூவுது. அப்ப கூவுதல் அப்படிங்கிறது ஈஸியா எடுக்கலாம். கூவுதல். இந்த மாரி நமக்கு ஈஸியா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க 17க்கு கை அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். கை அப்படின்னாலே ஒழுக்கம் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். மேஜரா இத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா நம்ம என்ன பண்ணணும்னா, வாட்ச் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கை அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, இடம், ஒப்பனை, அலங்காரம், சிங்காரம் சொல்றோம். மேக்கப். அப்ப ஒப்பனை. அப்ப காம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கான்னா, இருக்கு. காம்புனாலே நுனிப்பகுதி தான். சரிங்களா? அடுத்தது கிரணம். கிரணம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. செங்கல். கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றான் பாருங்க, செங்கல். செங்கல் அப்படிங்கிற பிரிக்ஸ். ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, இப்படி நமக்கு செவ்வக வடிவத்துல ஈஸியா எடுக்கலாம். அடுத்தது கச்சி. கைமரம் சொல்றாங்க. கை அப்படின்னாலே கைமரம் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? விசிறியில் இருக்கக்கூடிய காம்பு. விசிறி காம்புனால அந்த நுனிப்பகுதி தான். சரிங்களா? அடுத்தது படை உறுப்பு. அதுவும் சொல்றார்கள். ஆற்றல் சொல்றாங்களா? சொல்றாங்க. ஆள் அப்படின்னு சொல்றாங்க. உலகு. உலகு அப்படின்னாலே நமக்கு உலகம் சொல்றோம். அதுல உலகு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு நமக்கு வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது உடன். திங்கள். திங்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். செய்கை. அதிலே இருக்கு. கை அப்படிங்கிறது செய்கை. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பகுதி. பகுதி அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது தான். சரிங்களா? லாஸ்ட்ல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விகுதி ஆயிரும். ஈஸி தான். பகுதி சொல்றாங்க. பிடிப்பு. நம்ம கை 2 கை இருக்கு. நமக்கு பிடிக்கிறோம். கைப்பிடிப்பு. அடுத்து மரவட்டை. அது நுனிப்பகுதி தான். முறை. அதுவும் இருக்கு. கை அப்படின்னாலே ஒழுக்கம், முறை. அடுத்து வரிசை. அதேதான். ஒழுக்கம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா வரிசை தான். அடுத்தது கரம். கரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கை தான். ஈஸியா எடுக்கலாம். கை அப்படின்னாலே கரம் தான். அடுத்து சயம். 2மே நமக்கு ஒரு மாரி அர்த்தமா தான் கிடைக்குது. வழக்கம். கை அப்படிங்கிறது வழக்கமாகவும், தங்கையாகவும், ஊட்டு. ஊட்டுங்கிறது நமக்கு கை கால தான் ஊட்டுறோம். அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வன்மை. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சதுரம் இருக்கு. செங்கல் இருக்கு. சதுரம் இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப கை அப்படிங்கன்னா சங்கு. மீனிங் இருக்கா? இருக்கு. சங்கும் இருக்கு. வண்டும் இருக்கு. அடுத்தது கை இருக்கு. அஞ்சலி. அஞ்சலி அப்படிங்கிறது இருக்கு. கைத்தொழில். அப்ப இதுலயே கை வருது. ஈஸியா எடுத்துக்கலாம். கைப்பிடி இத எடுத்துக்கலாம். அஞ்சிலி, அஞ்சலி இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். விறகு. அப்ப பாருங்க, கை அப்படிங்கிறதுக்கு எவ்ளோ வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷார்ட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒழுக்கம், நிறை, முறை, வரிசை, பிடிப்பு இதெல்லாம் ஈஸியா எடுக்கலாம். கைப்பிடிப்பு, அப்போ செங்கல் நமக்கு இருக்கு. சதுரம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கைத்தொழில் அதிலயே இருக்கு. கைத்தொழில் அப்படின்னு இருக்கு. தங்கை இருக்கு. செய்கை இருக்கு. அதிலே கை வர வார்த்தைகள்லாம் அப்படியே தனியா எடுக்கலாம். கை மரம் இருக்கு. ஈஸியா எடுக்கலாம். அப்ப கை தான். அப்ப கை அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில இந்த மீனிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின பார்த்தீங்க ஒண்ணு நமக்கு கரெக்ட்டான ஆன்ஸர் அக்யூரேட்டா எடுக்கலாம். அப்படின்னா எலிமினேஷன் பண்ணி போட்டுறலாம். சரிதாங்க. சரிங்களா?
அடுத்து பாருங்க 18வது. 18வது என்ன குடுத்துருக்காங்கன்னா, நெடில் எழுத்து கோ அப்படின்னு குடுத்துருக்கான். கோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அரசன் தான். அப்ப அரசன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அம்பு அம்பு இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கலாம். அரசன், அம்பு. அப்ப வானம். அப்ப அரசன் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்வானவன் தான். அப்ப வானம். அப்ப வானமும் உயர்வு தான். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்மகன குறிக்குதா அப்படின்னா குறிக்குது. இடியேற குறிக்குதான்னா குறிக்குது. இலந்தை இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ரோமம் அதுவும் குறிக்குது. ஆண் அப்படின்னாலே ரோமம் தான். கண் அப்படின்னு குறிக்குது. அடுத்தது எழுது. கோ அப்படிங்கிறது எழுதும்னு குறிக்குது. அடுத்தது சந்திரன், கிரணம், சூரியன் இது எல்லாமே குறிக்குது. திசைய குறிக்குதா? நீர் குறிக்குது. அடுத்தது தேவலோகம் அதுவும் கோதான். அடுத்தது பசு படிக்கிறோம். அப்படின்னு படிச்சு வந்திருக்கோம். கோ அப்படின்னு படிக்கிறோம். கோமாதா பசு படிக்கிறோம். அப்போ பூமி. பூமி அப்படின்னால கூ அப்படிங்கிறதுக்கும் பூமி இருக்கு. அப்போ அந்த லெட்டருக்கு அந்த இடத்துல என்ன ஆப்ஷன் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பெரிய மலையும் சொல்லுது கோ அப்படிங்கிறது. அப்ப தாயும் சொல்றாங்க. வாணி இருக்கு. மேன்மை இருக்கு. வெளிச்சம். தகப்பன் அதான் தலைவன். அப்ப தலைவன் அப்படின்னாலே ஆண்ல சொல்லக்கூடியதான். தலைமை. அப்ப கோ அப்படின்னாலே அரசன் தலைமை தான். அடுத்தது குயவன். குயவனும் சொல்றாங்க. அடுத்தது சொல் அப்படிங்கிறது இருக்கானா? இருக்கு. சாறு. சாறு தான் ரசம் அப்படிங்கிறதா சாரா மாறுது. அரசியல் இருக்கு. இரங்கல் இருக்கு. தொடு. சொல். சொல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்து பாருங்க கவ். கவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பற்றுதல். படிச்சிருக்கோம். இப்போ இது மேஜரா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்தியம், கொல்லி, தீங்கி, வாயால் இதெல்லாம் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிருக்காங்க. அப்போ அப்படிங்கிறதுக்கு கவ் அப்படிங்கிறதுக்கு பற்றுதல்னா கவர் அப்படிங்கிறது மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க நெடில் எழுத்து சா அப்படின்னு இருக்கு. சா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா செத்து போ. சாவான் அப்படிதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப சா அப்படின்னாலே இறப்பு தான். அப்போ பேய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இறந்தா பேயா வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸி தான். சரிங்களா? அப்ப சா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சோர்தல் தான். சோர்ந்து போகக்கூடிய சொல்லக்கூடியதான். சா அப்படிங்கிறது இருக்கு. 6 என்ன குறிக்கிறாங்கன்னா இருக்குது. சரிங்களா? அதான் நம்ம சொல்லியிருக்கோம். கா இருக்கு. சரிங்களா? 1ஆம் நம்பர குறிக்கக்கூடியது. கடலை உருண்டையை நன்கு சமைத்து, ருசித்து சாப்பிட. அப்ப சா அப்படிங்கிறது இருக்கான்னா இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து இப்படி மேல போற மாரி இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சா மாரி வச்சுக்கலாம். கீழ வச்சுட்டு தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, சா மாரி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கும். சரிங்களா? சா தான். இப்படி ஒட்டி தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 6க்கும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கழிதல். கழிதல் அப்படின்னாலே கழிக்கிறதா. அப்ப இறப்பு தான். பேய் இப்பதான் பார்த்துருக்கோம். பேய் அப்படிங்கிறது. சரிங்களா? ஈஸியா எடுக்கலாம். அடுத்தது நெடில் எழுத்து சி. சி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, இகழ்ச்சி தான். அதிகபட்சம் நமக்கு வரக்கூடியதே இகழ்ச்சி தான். இது மேஜரா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடக்கம். சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, ஒரு அடக்கமாறதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அலட்சியத்த சொல்லக்கூடியதாகவும் சி இருக்கு. காந்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்களேன். அடுத்தது சம்பத். சம்பத்னாலும் ஆட்டோமேட்டிக்கா இகழ்ச்சி, சி இந்த மாரி வார்த்தைகள் வரக்கூடியதுதான். இப்ப கலைமகள் இருக்கு. உறக்கம், இகழ்ச்சி, உறக்கம். பார்வதி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பெண், அப்ப சி அப்படின்னாலே பெண் தான் குறிக்குது. ஒளி, லைட்டா குறிக்குது. விந்துவும் குறிக்குது. கீழ், அடுத்தது சளி, பி, செல்வம், வெறுப்பு இது எல்லாமே என்ன வார்த்தை குறிக்குதுன்னா, சி அப்படிங்கிற வார்த்தை தான் குறிக்குது. சி அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் குறிக்குது. லெட்டர் தான் இது எல்லாத்தையும் சொல்லுது. சரிங்களா? அதுல இந்த வெறுப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சி அப்படின்னாலும் இகழ்ச்சி இருந்தாலும், இந்த வெறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது பழைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேட்சிங் கொஸ்டின்லயே பொறுத்துக கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சு அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? சு அப்படின்னாலே அதட்டு. சு அப்படிங்கிறோம். ஷூ அப்படிங்கிறோம். அமைதியா இரு அப்படிங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா அதட்டு. அப்ப அதுதான் ஓசை. அப்ப சு அப்படின்னாலே அதட்டு. அமைதியா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நன்மைதான், சுகம்தான், விரட்டுதல். அப்போ ஒரு சில பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சு சு அப்படிங்கிறோம். சரிங்களா? இப்ப ஆடு, மாடு, கோழி எல்லாம் வில்லேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விரட்டுவான். சரிங்களா? பயிர்லலாம் மேய வந்துருச்சு அப்படின்னா, சு சு அப்படிங்கிறான். சு சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, விரட்டுறது தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்து சூ அப்படின்னு குடுத்துருக்கான். இப்ப சூ அப்படின்னா வான வகை. வானத்துல இருக்கக்கூடிய வான வகை. அப்ப சூ அப்படிங்கிறோம். வான வகை. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க சை. சை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, கைப்பொருள். கையில இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் சை. அதுதான் என்னவா இருக்குன்னா, செல்வமா இருக்கு. ஈஸி தான். அடுத்து பாருங்க நெடில் எழுத்து சே. சே அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, உயர்வு படிச்சிருப்போம். சரிங்களா? சே அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உயர்வு அப்படின்னு படிச்சிருப்போம். மீன்னு படிப்போம். மீ அப்படின்னாலே மேலே தான். உயர்வு தான். அதுவும் உயர்வு சொல்லக்கூடியது தான். இப்ப சே அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையான எருதையும் சொல்றாங்க. சே அப்படிங்கிறது. அடுத்தது அழிஞ்சில் மரம் சொல்றாங்களா? சொல்றாங்க. அழிஞ்சில் மரம். எதிர்மறை சொல்லாவும் வருதான்னா, வருது எதிர்மறை. அப்ப சவுண்டு சே அப்படிங்கிறோம். ஒலி குறிப்பாவும் வருது. சிவப்பு அதுலருந்து தான் நமக்கு மாறுது. சே அப்படிங்கிறது தான் சிவப்பாகுது. அப்ப எருது, காளை இதுவும் சொல்றாங்க. செங்கோட்டை சொல்றாங்க. சேரான், இடபம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்து சேக்கு குறிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து பாருங்க சோ. சோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, மதில் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? சோ அப்படிங்கிறதுக்கு மதில். அப்ப மதில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, அரண் தான். உமை. வானாசுரன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாதுகாப்பானதா நமக்கு என்ன சொல்றோம்னா, வானாசுரன். நகர் இருக்கு. வியப்புச் சொல்லா இருக்கு. சோ அப்படிங்கிறோம். சோ அப்படிங்கும்போது வியப்புச் சொல்லாக இருக்கு. உமையாள். உமை, உமையாள் 2மே நமக்கு ஒண்ணா தான் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒளிமதில். மதில். ஒளி தனி, மதில் தனி. சரிங்களா? மதில் சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க ஞா அப்படின்னு குடுத்துருக்கான். ஞா அப்படிங்கிறது சுட்டுல தான் வரக்கூடியது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொறுத்து 2யும் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் பண்ணக்கூடியது. பொறுத்து ஒண்ணு ஞா அப்படிங்கிறது பொறுத்தா குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க குறில் எழுத்து தா. தா இருக்கு. தா அப்படிங்கிறது என்னவா சொல்றாங்க அப்படின்னா, குபேரன். அப்ப தா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா குபேரன் ஆகுது. சரிங்களா? குபேரன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு வசதி தான். சரிங்களா? நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான சொல்லக்கூடியது தான் குபேரன். சரிங்களா? பண மதிப்பு தான். நான்முகன். நான்முகங்கிற வார்த்தை நமக்கு நெறைய டைம் சொல்லிட்டோம். தா அப்படிங்கிறது குறில். இதே நெடில் தா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, கொடுக்கிறதாகவும், தாவுதலாகவும் ஆகும். சரிங்களா? மேஜரா படிக்கக்கூடியது இதுதான். சரிங்களா? தா அப்படிங்கிறது 1 கொடு அப்புட்ன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தாவுதல். நமக்கு நெடில் எழுத்து ஈ படிச்சிருப்போம். ஈ அப்படின்னாலே கொடு தான். ஈகை தான். அதே தான் இங்க. அப்ப கொடு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன பாருங்க, அழிவு இருக்கா? இருக்கு. குற்றம், கேடு இதெல்லாம் குற்றம், கேடு ஒரே மாரி படிச்சுக்கலாம். கொடியன். அப்ப தாண்டுதல், தாவுதல் அப்படிங்கிறது ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பகையை சொல்றாங்க. நான்முகம் 4 வகையான முகம். அடுத்தது வலி, வருத்தம், வியாழன். வியாழன் அப்படிங்கிறதுக்கும் தா அப்படிங்கிறது சொல்றாங்க. நாசம் சொல்றாங்களா? சொல்றாங்க. வலிமை, குறை, பரப்பு. அப்ப தருக, தாவுதல், தருதல், தாண்டுதல், கொடு இது எல்லாமே நெடில் தாவா தான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க ஈஸி. என்ன குடுத்துருக்காங்கன்னா, தீ. நெடில் எழுத்து தீ தான். தீ அப்படின்னாலே நெருப்பு தான். அனல் தான். சரிங்களா? ஈஸியா போடலாம். தீ அப்படின்னாலே நெருப்பு. இதை மேஜரா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப தீ அப்படிங்கிறதுக்கு அறிவு இருக்கா? இருக்கு. அறிவுங்கிற வார்த்தை இருக்கு. இனிமை. மதுரை சொல்றோம். மதுரை அப்படின்னாலே இனிமை சொல்றோம். அதேதான் தீ அப்படிங்கிறதுக்கு இனிமை தான். தீமையும் குறிக்குது. பாருங்க இதிலேயே தீன்னு இருக்கு. உபாய வழி. இப்போ உபாய வழிங்கிறதும் தீயத்தான் குறிக்குது. நரகம். அடுத்து சினம். கோபம் கொள்றோம். ஆட்டோமேட்டிக்கா தீ தான் ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு மாரி எரியுதுங்கிறோம். கோபம். அடுத்து நஞ்சு. விஷம்தான். சரிங்களா? அடுத்தது ஞானம். இப்ப தீச்சுடர். ஞானம், ஒளி எல்லாம் சொல்றோம். இப்ப தீ அப்படிங்கிறதுக்கு கொடுமை. தீ அப்படிங்கிறதுக்கு ஒளி, விளக்கு இதெல்லாம் ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? ஒளி, விளக்கு. நெருப்பு. இதெல்லாம் அதிகபட்சம் நமக்கு கேட்கக்கூடிய தீ அப்படின்னாலே நெருப்பு தான். சரிங்களா? அடுத்து பாருங்க து குறில் எழுத்து. து அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்ப து அப்படிங்கிறது அசைத்தல் இருக்கா? இருக்கு. ஒரு ஒரு பொருள என்ன பண்றோம்னா, அசைக்கிறோம். அசைத்தல். அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. எரித்தல் இருக்கு. து அப்படிங்கிறது எரித்தல் தான். அடுத்தது கெடுத்தல். சரிங்களா? கெடுத்தல் அப்படிங்கிறது து அப்படிங்கிறோம். கெடுத்தல். சேர்மானமும் இருக்கு. நடத்தல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நிறைத்தல், திரிவு, வருத்தல், வளர்தல். இப்ப இது எல்லாமே இருக்கு. து அப்படிங்கிறதுக்கு வளர்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். து அப்படிங்கிறதுக்கு வளர்தல். அடுத்தது 32 பார்த்தீங்கன்னா, தூ அப்படிங்கிறாங்க. நெடில் எழுத்து தூ அப்படிங்கிறாங்க. இப்ப தூ அப்படின்னாலே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, தூய்மை அப்படிங்கிறது படிச்சிருப்போம். சரிங்களா? தூய்மை இதான் மேஜரா படிக்க வேண்டியிருக்கு. அப்போ சி அப்படின்னாலே என்ன சொல்றோம்னா, இகழ்ச்சிய சொல்லக்கூடியதா தான் நமக்கு படிச்சிருந்தோம்.
அப்ப இங்க பாருங்க நெடில் எழுத்து தூக்கும் சி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. சுத்தம் இருக்கான்னா இருக்கு. அதான் தூ. அப்போ தூய்மை, தூய்மை அப்படின்னாலே வெண்மை தான். பளிச்சுன்னு இருக்கும். அதான் வெண்மை. அப்போ அதோடைய ரைமிங் தான் வலிமை. ரைமிங்கா வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது தசை, பகை இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புள்ளிறகு, பறவை இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் இறகு. பறவை அப்படின்னாலே இறகு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தூ அப்படிங்கிறது. தூ அப்படிங்கிறது தூய்மை மேஜரா ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இறகு இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? தூ அப்படிங்கிறதுக்கு இறகு. அடுத்து பாருங்க முன்னாடி சொல்லியிருக்கோம். தே அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, தெய்வம் தான். சரிங்களா? கடவுள் தான் குடுத்துருப்பாங்க. நம்ம தெய்வம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். அப்ப மாடு, மாடுனாலே செல்வம் தான். அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப தெய்வம் அப்படின்னாலே அருள் தான். இப்ப அருள் இருக்கு, ஈஸி தான். கொள்கை இருக்கு. தே அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, நாயகன் அதத்தான் சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 34 தை அப்படிங்கிறதுக்கு தைத்தல் அப்படின்னு பார்த்துட்டு வந்துரும். சரிங்களா? தை அப்படின்னா மேஜரா தைத்தல் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? தைத்தல். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் மாதம். தை மாதம் சொல்றோம். அப்போ பூஜை நாள் தான். பூச நாள். அப்போ பூச நாள் தான் தை மாதத்துல பூஜைகள் நடக்குது. தைப்பூசம் இதெல்லாம் வைக்கிறோம். மகர ராசியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசியிலயும் தை அப்படிங்கிறது இருக்கான்னா இருக்கு. அப்ப தை அப்படின்னாலே அலங்காரம் தான். தைத்தல்னாலே அலங்காரம் தான். ஒப்பனை, மேக்கப் அதான் சொல்றோம். இப்ப தை அப்படிங்கிற ஒரு மரக்கன்று இருக்கான்னா இருக்கு. அப்போ ஒரு திங்கள் மாதமாவும் இருக்கு. கூத்தோகை அப்படிங்கிறது கூத்தோசையாவும் இருக்கு. தை அப்படிங்கிறது சவுண்டு தான். கூத்தோசையாகவும் இருக்கு. இப்ப தை அப்படிங்கிறது மேஜரா தைத்தல் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலங்காரம் அப்படிங்கிறது நல்லா அழுத்தமா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நா நாவு படிச்சிருப்போம். நாவு அப்படின்னாலே நாக்கு தான். சரிங்களா? அப்ப நாக்கு தான் இங்க இருக்கு. மெயினா பார்க்கக்கூடியது. அப்ப அயலால், வெளியால சொல்லக்கூடியதாவும் நா அப்படிங்கிறது இருக்கு. சுவாலையும் இருக்கு. திறப்பு, மணி. திறப்பு தனி, மணி தனி. 2ம் ஒண்ணா சேர்த்து படிச்சுக்க வேண்டியது. அடுத்து வளைவு இறுக்கி. பூட்டின் தாளும் என்ன சொல்றோம்னா, நாக்கு. அதான் நா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நா அப்படின்னாலே 4, 4, 4 இதெல்லாம் சொல்றோம். இப்ப 4. அப்ப அது ஒரு சொல்லாவும் இருக்கு. நா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, ஊதுவாய். ஊதுவாயாகவும் நா அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, குறில் எழுத்து ண அப்படின்னு இருக்கு. ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிறப்பானது சொல்லக்கூடியது. அப்ப சிறப்பு அப்படின்னா அதிகம் தான், மிகுதி. அப்ப மிகுதியா இருந்தாலே இன்பம் தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ண அப்படின்னாலே சிறப்பு, சிறப்புனாலே மிகுதி, மிகுதினாலே ஆட்டோமேட்டிக்கா இன்பம் தான் எதுவுமே. ஓகேங்களா? அடுத்தது நவ், நவ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. மரக்கலம். நவ் அப்படிங்கிறது மரக்கலம் தான். அதான் நாவாய். நாயு அப்படிங்கிறோம். இப்ப நாயு அப்படின்னாலே என்னவா இருக்கு அப்படின்னா, கிரேக்க வார்த்தையில இருக்கக்கூடிய நாய் அப்படிங்கிறதுக்கு தான் நாவாய் அப்படின்னு இங்க சொல்றோம். சரிங்களா? அதுதான் படகு, தெப்பம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டக்கூடியதுல நமக்கு வரக்கூடியதுல நாவாய், படகு, தெப்பம், புணரி இது எல்லாமே வருது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா நவ் அப்படிங்கிறது சொல்றோம். அடுத்து பாருங்க, நீ. நீ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் கேரக்டர் தான். செகண்ட் பெர்சன் தான் முன்னிலை. அப்போ ஒருமை. நீங்கள் அப்படின்னா பன்மை பெயர். அப்ப நீண்ட சொல்றாங்களா? நீ அப்படிங்கிறது நீண்ட. நீளம் அதுவும் சொல்றாங்க. நீளம், நீண்ட. நீண்டு போறக்கூடியது தான் நீண்ட. அடுத்து பாருங்க, நு. நு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தியானம். சரிங்களா? தியான நிலை. சரிங்களா? இப்ப யோகாசனம்லாம் பண்றாங்க. தியான நிலைக்கு போறாங்க. இப்ப தியானம் அப்படின்னாலே நம்ம சொல்றோம் அப்படின்னா, நு அப்படிங்கிறது தான் தியானம். இப்ப நேசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அன்பு, நேசம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப அப்படிங்கிறது நேசம். அதான் என்னவா இருக்குன்னா, உபசர்க்கமா இருக்கு. தோணி அதுவும் குறிக்கிறாங்க. தோணி அப்படிங்கிறது கப்பல்ல நமக்கு கப்பல் சின்னதா இருக்கக்கூடியது தான் நமக்கு போட்டு தான் தோணி. நிந்தை, புகழ். இது புகழ் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறதுக்கு புகழ். ஐயம் அப்படிங்கிறத நெறைய டைம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? நேரம் அப்படிங்கிறதும் நமக்கு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க நெடில் எழுத்து டூ நெடில் எழுத்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னாலே மெயினா சொல்லக்கூடியது யானை தான். சரிங்களா? அப்படின்னாலே யானை. மேஜரா பார்த்து வச்சுக்கணும். இதா இருக்கு பார்த்தீங்களா? யானை. அதுக்கப்புறம் அப்படின்னு இருக்கு. எட்பாடு படிக்கிறோம். கூட்டல் பாடு. எட்பாடு அப்படின்னு படிக்கிறோம். சூரியன் மறையக்கூடிய நேரம். அதான் அப்படி படிக்கிறோம். யானை, சூரியன், ஆபரணம். ஆர்னமெண்ட்ஸ்ல இருக்கு. நூபுரம்னு இருக்கு. இப்ப ஆர்னமெண்ட்ஸ்ல வரக்கூடியதும் நூ அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க குறில் நே. நெடில் நேன்னா அன்பு போட்டுறலாம். சரிங்களா? அப்ப குறில் நேக்கு பாருங்க கனிதல். கனிதல் அப்படிங்கிறது கனிவு. அப்பதான் நேவா வருது. அப்ப கனிவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நெகிழ்தல் அப்படிங்கிறது வளர்ந்துரும். அப்போ வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இளகல் இது எல்லாமே கனிவை சொல்லக்கூடிய நெகிழ்ச்சிய சொல்லக்கூடியதா தான் இருக்கு. சரிங்களா?
அடுத்து 42 பாருங்க. நெடில் எழுத்து நே அப்படிங்கிறான். அப்ப நே அப்படின்னாலே நேசம், அன்பு தான். அன்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அருள், நேயம். நேயம்னாலும் அன்பு தான். அம்பு, நட்பு இருக்கு. அடுத்து உலை அதுவும் இருக்கு. சரிங்களா? நே அப்படிங்கிறதுக்கு உலை அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? முக்கியமான விஷயம் தான். அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில குறில் எழுத்து படிச்சிருப்போம். நோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவா குறிக்குதுன்னா, துன்பத்த குறிக்குது. அப்ப நோயும் குறிக்குது. அப்ப நோய் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா துன்பம் தான். அப்ப அந்த நோய் இருந்தாலே வருத்தம் தான். அப்ப வலியும் இருக்கு. ஆக்சுவலா வலி அப்படிங்கிறதுக்கு இந்த லி அப்படிங்கும்போது காற்று போயிரும். இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் ரைமிங்காண்டி. சரிங்களா? அப்ப மென்மை. அப்ப நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். பயந்துருவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நோ அப்படிங்கிறதுக்கு நோய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நோய் இருந்தாலே துன்பம், துன்பம் இருந்தாலே வருத்தம், வருத்தம் இருந்தாலே வலி, வலி இருந்தாலே வருத்தமா இருக்கும். அப்ப நோயாளி ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்குன்னா, ரொம்ப துன்பமா இருக்கும்போது மென்மையா மாறிருவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போயிருவாங்க. ஓகேங்களா? ஈஸி தான். அடுத்தது 44 பாருங்க. நெடில் எழுத்து நோ அப்படின்னு குடுத்துருக்கான். அப்ப குறில் நோனாலும் நோய் தான். நெடில் நோனாலும் நோய் தான். அப்ப இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம் தான் சொல்லியிருக்கும். இன்பம். ஆட்டோமேட்டிக்கா நோ அப்படின்னாலும் குறில்னாலும் துன்பம் தான். நெடில்னாலும் நோய் தான். சரிங்களா? துன்பம், நோய் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க நை. நை அப்படின்னாலே நலிதல் தான். சரிங்களா? நை அப்படின்னாலே நலிதல், நைதல் அப்போ வருந்து, வருத்தம் தான். வருத்தமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இரக்கம் கொள், சுருங்கு, நைதல், நலிதல். சரிங்களா? அப்போ பலவீனம் தான். இதுவும் பலவீனம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க 46 பா குறில் தான். பா அப்படிங்கிறது பாருங்க ஈஸியா குடுத்துருக்கான். காற்று. அப்ப சாபம், பெருங்காற்று, குடித்தல். அப்போ இது காற்று அப்படிங்கிறது நம்ம படுத்து வச்சுக்கணும். சரிங்களா? பா அப்படிங்கிறது காற்று. நெடில் எழுத்து பா அப்படிங்கிறது பாருங்க, பா அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பாட்டு அப்படிங்கிறது பார்த்துருப்போம். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில முன்னாடி பார்த்த சாப்டர்ல பா. அப்ப பாட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இசை தான். இசை கேட்டனால அழகு தான். நிழல், பரப்பு, தூய்மை அதுவும் இருக்கு. காப்பு அதிலயே இருக்கு. சரிங்களா? காப்பு பாதுகாப்பு தான். கைமரம் அதுவும் இருக்கு. பாம்பு, பஞ்சு, நூல். பா அப்படிங்கிறதுக்கு நூல் அதுவும் சொல்லலாம். பா வகை எழுதுறோம். அதெல்லாம் நூல் தான். பாவு இருக்கு. இனிமையே சொல்லக்கூடியது. தேர் தட்டு இருக்கு. பரவுதல் பா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, ஸ்ப்ரெட் ஆகுது. பரவுதலா இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர் பாருங்க. பி. குறில் எழுத்து பியா இருக்கு. அப்ப பி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரே வார்த்தை தான் குடுத்துருக்காங்க. அழகு, கவின், வனப்பு, அம்பை, அம்மை எல்லாமே அழகு தான். அடுத்து பாருங்க 49 நெடில் எழுத்து பி அப்படின்னு குடுத்துருக்காங்க. பெருமரம், பெரிய மரம். சரிங்களா? பெரிய மரத்துக்கு பேரு தான் பி அப்படிங்கிறாங்க. இப்போ மலம், வேஸ்டேஜி. அடுத்தது அச்சம் அதுவும் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க நெடில் எழுத்து பூ அப்படிங்கிறான். பூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மலர் தான். மலர் அப்படின்னாலே அழகு தான். அப்ப இடம், இருக்குதல், இலை. மரத்துல இருக்கக்கூடிய இலைக்கு பேரும் பூவுன்னு சொல்றாங்க. ஒமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை பூ இருக்கு. தீப்பொறியும் சொல்றாங்க. பிறப்பு, பூமி. பூ அப்படிங்கிறதுக்கு பூமி படிச்சுட்டு வந்திருப்போம். அப்ப மலர், பொலிவு, கலர்லயும் சொல்லக்கூடியது. புகர், மென்மை, பூத்தல், பொலிவு இது எல்லாமே எத குறிக்குது அப்படின்னா, நெடில் எழுத்து பூவ தான் குறிக்குது. சரிங்களா? அந்த பூ அப்படிங்கிறதுக்கு, நீங்க அந்த பொலிவு அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பொலிவு இதுவும் முக்கியமான வார்த்தை தான். பூ அப்படின்னாலே மலர் போட்டுருவோம், தாமரை போடுவோம், மென்மை போடுவோம், பூத்தல் போடுவோம். இது எல்லாமே போட்டுருவோம். அப்போ பூ அப்படிங்கிறதுக்கு பொலிவுத்தன்மை அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க பே அப்படிங்கிறான். பே அப்படின்னாலே உயர்வு மேகம் தான். சரிங்களா? அப்ப பே அப்படின்னாலே மேகம் அதான் குடுத்துருக்கான். நுரை, அச்சம், இல்லை, பேய் அப்படின்னு பார்த்துருக்கோம். சினம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப பே அப்படின்னாலே மேகம் அப்படிங்கிற மேஜரா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பை. பை அப்படிங்கிறது கையில இருக்கக்கூடிய பை. கைப்பை ஈஸியா எடுக்கலாம். அப்ப பை அப்படிங்கிறதுக்கு கைப்பை. பசுமை இருக்கா? இருக்கு. இயற்கையே சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியதான் பசுமை. அப்ப பை அப்படிங்கிறது அழகு. குடர், குடராவும் இருக்கு. சாக்கு இருக்கு. நிறம், நிறம் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா? நிறம் அப்படிங்கிறதுக்கு பூ அப்படின்னாலும் நிறம் தான். சரிங்களா? பூ அப்படிங்கனாலும் நிறம் தான். மீன் படம், பை. பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்றோம். பாம்பின் படம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பை. மந்த குணம். மந்த குணமா இருக்கு. சரிங்களா? ஒரே ஷேடா இருக்கு அப்படி சொல்றோம். மந்தத்தன்மை. அதுவும் பை தான். மெத்தனம், மெத்தனம். மந்தத்தன்மை வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, மெத்தனம். ஒரு மாரி
ஷேர்ட்னெஸ்ஸா இருக்கக்கூடியது தான் மெத்தனம். இளமை இருக்கான்னா இருக்கு. உடல், வில்லி, கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை. உள்ளுறுப்பு அப்படிங்கிறது பை தான். அப்ப இருக்கு. கொள்கலன். கொள்கலன் அப்படிங்கிறது இருக்கு. ஏதோ ஒண்ணு வச்சிருக்கக்கூடியது என்ன இருக்குன்னா, கொள்கலன். சரிங்களா? பை அப்படிங்கிறதுக்கே கொள் அப்படிங்கிற இந்த ல்ல வைக்கணும். சரிங்களா? குண்டியில போட்டுறக்கூடாது. குண்டியில் போட்டோம் அப்படின்னா கொள்ளுதல் ஆயிரும். கில்லிங் ஆயிரும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கொள் அப்படிங்கிறது வைத்துக்கொள். சரிங்களா? பெற்றிருக்கக்கூடியதுக்கு பேர் தான் கொள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடியது போ அப்படிங்கிறோம். போ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏவல் சொல்லா வரக்கூடியது தான். இப்ப ஆட்டோமேட்டிக்கா வா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா போ அப்படிங்கிறது ஏவல் சொல்லு தான். கட்டளை சொல்லு, விளைவு வாக்கியம் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, போ அப்படிங்கிறதுக்கு ஏவல் அப்படிங்கிறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏவல் அப்படின்னாலே, போ அப்படின்னாலே போவன், போவான். பறந்திடு, அப்ப செல், அப்ப போ அப்படின்னு சொல்றோம். அப்ப போ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏவல் வார்த்தையா தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க 54 மா குறில் எழுத்து தான். மா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மெயினா ஞாபகம் வேண்டியது இங்க சிவன் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சிவன் நெறைய பக்கம் இருந்தாலும், சிவன் அப்படிங்கிறது இங்க மா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்ப மா அப்படிங்கிறது பாருங்க இமயன், மந்திரம், மேஜிக் சொல்லக்கூடியது மா. மஜிஷியன் சொல்றோம். மந்திரம், காலம் சொல்றோம். சந்திரன், சிவன், நஞ்சு அப்படிங்கிறது நெறைய டைம் பார்த்தோம். நேரம், அசோக மரத்தையும் மா அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்தது யமன், எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா, குறியெழுத்து மா தான் குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க நெடில் மார்க். மா அப்படிங்கிறது நெடில் மால ஒரு அசை சொல்லா சொல்றாங்க. மியா அப்படி படிக்கும். மியா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, ஒரு அசை சொல் அப்படிங்கிறோம். கேள் மியா, கேன் மியா அதெல்லாம் படிக்கிறோம். அப்ப மா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அழகி. முன்னாடியே சொல்லியிருக்கோம். மா அப்படிங்கிற லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியத்திலே இருக்கு. அழுத்தமா படிச்சு வச்சுக்கணும். மா அப்படின்னாலே அழகு, வனப்பு, துகள் இருக்கு, பெருமை இருக்கு, வண்டு இருக்கு, வயல் இருக்கு. எல்லாமே இருக்கு. இதுல பாருங்க, மா அப்படிங்கிறதுக்கு அழைத்தல். மா அப்படிங்கிறோம். தாய கூப்பிடும்போது மா அப்படிங்கிறோம். அப்போ ஒரு மரியாதை நிமித்தமா சொல்லும்போது, யாராவது சொல்லும்போது மா அப்படிங்கிறோம். என்னம்மா, வாம்மா, போம்மாங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரியாதை நிமித்தமா சொல்லும்போது, அழைத்தல் ஆகுது. அதான் மா அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது மா அப்படிங்கிறதுக்கு அளவு பேர்லயும் சொல்றாங்களான்னா, சொல்றாங்க. அளவு பேர்ல மா குறிக்கும்போது 3ல 1 பகுதி. அதான் மாவோட அளவு. சரிங்களா? இது 12த் பகுதி இருக்கு. 3ல 1 பகுதி தான் என்ன சொல்றோம்னா அளவு. அப்ப நிறை, ஒழுக்கம் இது எல்லாமே மால தான் வரும். அப்ப மா அப்படிங்கிறதுக்கு அறிவும் சொல்றாங்களான்னா, சொல்றாங்க. ஆணி இருக்கு. சரிங்களா? ஆணி அப்படிங்கிறது பாய்மர கப்பல்ன்னு சொல்லும்போது, ஆணிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தொகுதி அப்படிம்பான். தொகுதி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, ஆணி தான். இரும்பால் சேர்ந்த ஆணியில வச்சு பார்த்தீங்கன்னா, போட் செய்யும்போது இரும்பு அப்படிங்கிறது துருப்பிடிச்சிரும். அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, மரக்கட்டைய செதுக்கி அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பு மாரி வைப்பான். ஆப்பு அப்படின்னாலே ஒரு கருவி தான். அப்ப ஆப்பு வைக்கும்போது அதுக்கு பேரு தான் என்ன ஆகுதுன்னா, ஆணி தொகுதி ஆகுது. அடுத்து இடை. இடைச்சொல்லாவும் வருதான்னா, வருது. மா அப்படிங்கிறது. அப்ப மா அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையான மரமும் இருக்கு. கட்டு, கருப்பு, குதிரை. மா அப்படிங்கிறது குதிரையும் சொல்றாங்க, பன்றியும் சொல்றாங்க, யானையும் சொல்றாங்க. இந்த விலங்கு வகைலாம் இருக்கு. அப்ப சரஸ்வதின்னு சொல்றாங்க. சீலை, செல்வம், தாய், துகள் இத மெயினா பார்க்கணும். துகள் பார்த்துக்கணும். நச்சு நஞ்சு கொடி. அது ஒரு வகையான கொடி வகையும் மா இருக்கு. நிறம் இருக்கா? கலர்ஸ்ல சொல்றாங்க. பரி பார்த்துட்டோம். குதிரை. பெருமை, மகத்துவம், மரணம், மிகுதி ஜாஸ்தியா சொல்லும்போது, உரி சொல்ல சொல்றோம். சால, தவ, கடி, நனி, உரு, களி, அடுத்தது நெடில் எழுத்து மா இதெல்லாம் சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, மா அப்படிங்கிறது மிகுதியாவும் சொல்றாங்க. அப்ப மேன்மை இது படிக்கணும். கண்டிப்பா படிக்கணும். அழகு படிக்கணும், மேன்மை படிக்கணும், வண்டு, வயல் இதெல்லாம் படிக்கணும். வழி, வண்டு, வயல், மேன்மை இது படிச்சு வச்சுக்கங்க. சரிங்களா? அழகு படிக்கணும். வெறுப்பு, மா. பெரிய மானாலே பெரியதா. சரிங்களா? தாய், செல்வம் இது எல்லாமே நெடில் எழுத்து மாவ குறிக்கக்கூடியதா தான் இருக்குது. சரிங்களா? மா அப்படிங்கிற லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீ நெடில் எழுத்து இருக்கு. மீ அப்படின்னாலே மேலே தான். வானத்த குறிக்கக்கூடியது தான். மேலே, வானம், வான் இது எல்லாமே சொல்றோம். அப்ப மீ அப்படிங்கிறது ஆகாயம். ஆகாயம் கரெக்ட்டானா? கரெக்ட். உயர்ச்சி, உயர்வு அப்படின்னாலே மீ தான். அப்ப மீ அப்படிங்கிறதுக்கு எபோ தான். எபோன்னு சொல்லும்போதே உயர்ச்சி ஆயிரும். அப்ப உயர்ச்சி அப்படின்னாலே மேலிடம் தான். ஈஸி தான். அப்ப மேலிடம் இருந்தாலே மகிமை, மேலே, வான், மேன்மை, பெருமை இது எல்லாமே என்னவா இருக்குன்னா, மேல இருக்கக்கூடிய வார்த்தை தான். அடுத்தது நெடில் எழுத்து மூ அப்படின்னு படிச்சிருக்கோம். மூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா, மூப்பு. அப்ப மூத்தவங்கள சொல்லக்கூடியது தான் மூப்பு. 3ஆம் நம்பரையும் குறிக்குது. 3 அப்படிங்கிறதும் குறிக்குது. மூவேந்தர், அழிவுறு அப்படின்னும் குறிக்குது.
இப்போ அப்படின்ல மூப்பு, மூத்தல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மே மேனாலும், நேனாலும் அன்பு அப்படி படிச்சிருக்கோம். நேசம் அப்படி படிக்கிறோம். இப்ப நேசம் இருந்தாலே தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப விருப்பம், மேன்மை இதெல்லாமே என்னவா இருக்குன்னா, நெடில் எழுத்து மேவா இருக்கு. அடுத்து பாருங்க, மை மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு மை போடுறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, கண்மை. ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்மை குடுக்குறாங்க. கண்மை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ல வந்து பார்த்தீங்கன்னா, தூசி படாம இருக்கக்கூடியது ஒரு பாதுகாப்பு தான். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்மை. அடுத்து என்ன குடுத்துறான் பாருங்க, குற்றம், இருள். அப்ப நமக்கு எழு, கருப்பு. மை ஆட்டோமேட்டிக்கா என்ன கலரா இருக்கு அப்படின்னா, அதிகபட்சம் இருக்கக்கூடியது கருப்பு கலர். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா கருப்பு. செம்மறி ஆடும் என்ன சொல்றாங்கன்னா, மை அப்படின்னு தான் சொல்றாங்க. இருக்கு, மலடி, மேகம் இருக்கு. தீவினை, மதி, மந்திரமை, வண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம். இந்த மை அப்படிங்கிறதுக்கு அஞ்சனம் மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது பழைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அஞ்சனம். சரிங்களா? அடுத்து பாருங்க நெடில் எழுத்து மோ அப்படின்னாலே மோத்தல் அப்படின்னு படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ அப்படிங்கிறது மோத்தல், மோதல், முகர்தல். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மோத்தல். மோர்ந்து பார்க்கறோங்கிறோம். அதான் முகர்தல் ஆகுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து யா அப்படின்னு இருக்கு. யா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வகையான மரம்னு சொல்லியிருக்கோம். அகலம்னு படிச்சிருக்கோம். ஒரு வகையான மரமும் சொல்லியிருக்கோம். அப்ப இங்க இருக்கு பாருங்க, யா அப்படிங்கிறது அகலம். ஒரு வகையான மரம். வளரக்கூடிய ஒரு வகையான மரம் தான் யா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப யா அப்படிங்கிறதுக்கு ஐயம் இருக்கா? இருக்கு. இல்லை அப்படின்னு இருக்கு. யாவை கொஷின் ஃப்ரேம் பண்றோம். கொஷின்ல யார்? யாவே இருக்கு. அப்ப யா அப்படின்னா கட்டுதல் தான். கட்டுதல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 2 1 கட்டுதல். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகம் அப்படின்னு இருக்கு. அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து வா இருக்கு. வா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, வா அப்படிங்கிறதுக்கு வருக அப்படின்னு படிக்கிறோம். வா அப்படின்னு கூப்பிடுறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வா அப்படின்னாலே வருக, 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 வருக அப்படிங்கிறோம். வெல்கம், வெல்கம், வெல்கம் அப்படிங்கும்போது, வா அப்படிங்கும்போது அதே மாரி நெடில் எழுத்து என்ன ஆகுதுன்னா, வா அப்படிங்கும்போது வாய், வாயும் ஆகுது. தாவுதல் அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதுல தாவுதல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, குரில் வி. வி அப்படிங்கிறதுக்கு நெடில் வி அதிகமா பார்த்து வச்சுக்கணும். குரில் வி பாருங்க, வி அப்படின்னா வித்தியாசம், டிஃபரண்ட், நிச்சயம் அதுவும் இருக்கு. இப்ப வி அப்படிங்கிறதுக்கு பிரிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்தது கொள்திறம் இருக்கு. உபசாக்கம், உபசாக்கம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆகாயம் பார்த்திருக்கோம். கண் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். வி அப்படிங்கிறதுக்கு கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இது முக்கியமா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? கண் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? கண். அடுத்தது காற்று, திசை, பறவை, அழகு, விசை. விசையும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்படின்னா விசை, விசும்பு, அறிவு இதெல்லாம் வேற பக்கம் ஃப்ரேம் ஆகுறனால, விசை அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? நெடில் பாருங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நெடில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மலர் தான். மலருடைய ஸ்டேஜ் 7 வகையான நமக்கு ஸ்டேஜ சொல்றாங்க. அத முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்போ மலர் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா தான். சரிங்களா? அப்போ சாவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கான்னா, இருக்கு. அப்படிங்கும்போது சாவாக மாறுது. கொல்லுதலும் இருக்கு. நீக்கம். அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நாங்க நீக்குறோம். விட்டு நீக்குறோம். நீக்கம். அப்படிங்கிறதுக்கு ஒரு பறவை இனமும் இருக்கு. பாருங்களேன். அப்படிங்கிறதுக்கு பறவை. இப்படியா இருக்கு. அடுத்து பாருங்க மோதல். ஒண்ணு என்ன ஆகுதுன்னா, மோதல். மோதல் ஆகுது. அப்படிங்கிறதுக்கு விருப்பம். விருப்பம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்படின்னாலே விரும்புதல், விருப்பம். மகரந்தம். அப்போ நமக்கு பூ இருக்கு. பூல இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் குறிக்குது. அடுத்தது கருப்பிரித்தல். அதான் மகரந்தம் அப்படின்னாலே கரு தான். கருப்பிரித்தலும் குறிக்குது. பூ, மரணம், மகரந்தம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சோர்வு, வி அப்படிங்கிறோம். அப்படிங்கிறோம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, சோர்வு குறிக்கதா இருக்கு. அடுத்து பாருங்க, வே அப்படின்னு குடுத்துருக்கான். நெடில் எழுத்து வே. அப்படின்னாலே வேவு தான். உழவு அப்படிங்கிறோம். உழவு துறை அப்படிங்கிறோம். அப்போ இந்த லா போடுறோம். இந்த லா போடுறோம். இந்த லா சிறப்பு லகரம் போடுறோம். குண்டுலா போடுறோம். பொது லகரம் போடுறோம். சிறப்பு லகரம் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உல சுத்துறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுலகரம் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உளவுத்துறை ஆகுது. சரிங்களா? உளவுத்துறை, டிடெக்டிவ் இப்படி போகுது. உளவுத்துறை அப்படின்னாலே வேவு பார்க்கக்கூடியது. ஈஸியா எடுக்கலாம். 3 இருக்கக்கூடிய சிறப்பு லகரம் இல்லன்னா உழவு இப்படி போட்டோம்னா உழவன், விவசாயம் ஆயிரும். சரிங்களா? ஓகே ரைட். அப்போ அப்படின்னாலே வேவு. அப்ப வேவு பார்க்கறது ஆட்டோமேட்டிக்கா உளவுத்துறை தான். டிடெக்டிவ் சொல்லக்கூடியதான். சரிங்களா? அப்போ ஒற்று அப்படின்னு இருக்கான்னா இருக்கு.
அப்ப பாருங்க, வா குறில் எழுத்து இருக்கு. வா அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இருக்கு. 4ல 1 பங்கு. அதான் குறில் எழுத்து. 4ஆம் நம்பர் இருக்கு. 4ல் 1 பங்கு. இப்ப வா அப்படிங்கிறதுக்கு 4ல் 1 பங்கு. அதே மாரி அளவு பெயர்ல பார்த்திருக்கோம். நெடில் எழுத்து மா அப்படின்னு பார்த்திருக்கோம். மா அப்படிங்கும்போது 3ல 1 பங்கு அளவு. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க வை. வை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வைதல் தான். சரிங்களா? வைதல் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வை. அதான் கூர்மை ஆகுது. அப்போ புல் அப்படின்னு ஆகுது. வை அப்படிங்கிறது வைக்கோல். வைக்கோலும் ஆகுது. வையகம், சபித்தல், வை திட்டுறது. அப்போ வை அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? சபித்தல். வை அப்படிங்கிறது திட்டுறோம். ஸ்கோல்டு. ஆட்டோமேட்டிக்கா வை, வைதல், சபித்தல் ஆகும். அடுத்து பாருங்க 68 வொவ் அப்படிங்கிறோம். வொவ் அப்படின்னாலே கவர்தல் தான் அர்த்தம். அப்போ வவுதல், வவுதல்னாலும், கவுதல்னாலும், பற்றுதல்னாலும் ஆட்டோமேட்டிக்கா கவர்தல் தான். சரிங்களா? எல்லாமே ஒரே அர்த்தமா தான் தருது. ஓகேங்களா? 62 எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப டைரக்ட்டா கொஸ்டின் போயிரலாம். சரிங்களா? பாருங்க பயிற்சி வினாக்கள் குடுத்துருக்காங்க. பழைய கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கா அப்படின்னு குடுத்துருக்காங்க. கா அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கா என்ற ஓரெழுத்து, ஒரு மொழிக்கு தவறான பொருள் தான் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியானது கேட்கல. சரிங்களா? அப்போ கா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசன் வருமா? அப்ப பாருங்க முன்னாடி அரசன் வருமான்னா, முன்னாடி பாருங்க இருக்கு. கா குறில் எழுத்து கா இருக்கு. அப்ப எங்க இருக்கு பாருங்க? குறில் எழுத்து கா நம்ம சொல்லியிருக்கோம். அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தோணி, நமன், மயில், மனம், மணி, இமயம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வார்த்தை சொல்லியிருக்கோம். அப்ப கா அப்படின்னா அரசன் வருமானா, வரும். அப்போ இங்க பாருங்க, அரசன் வருமா? வரும். காற்று வருமா? வரும். மயில் வருமா? வரும். இது எல்லாமே கால வருது. ஆனா, காத்தல் அப்படிங்கிறது சோலை. அப்ப நெடில் எழுத்து சொல்றோம். சோலை அப்ப அப்படிங்கும்போது, நெடில் எழுத்துக்கு தான் காத்தல் வருது. அப்போ தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 தப்பு. அப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 2ண்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்க்காணும் விடைகளில் சரியானது. பாருங்க கொஸ்டின் அப்படியே மாத்துறாங்க. தப்புட்டருந்து சரியானதுக்கு போறாங்க. இப்ப சரியானது அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னா, சே அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, நமக்கு உயர்வு. சே அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப சோலை அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா, நெடில் எழுத்து கா தான் வருது. அப்ப பாருங்க சிவப்பு வருமா? வராது. சரிங்களா? சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வராது. கா நெடில் எழுத்து சொல்றோம். அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப தான் பார்த்துருக்கோம். காத்தல் அப்படி பார்த்துருக்கோம். அப்ப அப்படின்னா தான் மதில். அப்ப இங்க வராது. சியும் வராது. ஏவும் வராது. 2ண்டு வராது. அப்படிங்கிறதுக்கு விலங்கு வருமானா? வரும். அப்படிங்கிறதுக்கு விலங்கு, அழகு, அறிவு, அருள், தெருள், மருள் எல்லாம் நெறைய இருக்கு. சரிங்களா? அப்ப டி 4த் ஆப்ஷன் தான் 2ண்டுக்கும். 2வது கொஸ்டினுக்கும் 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். 3வது கொஸ்டின் பாருங்க. நெடில் எழுத்து வி அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில குறிக்காத பொருள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வி அப்படிங்கிறதுக்கு குறிக்காத பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டினுக்கு காற்று. அது நமக்கு வராது. மீதியெல்லாம் மலர் வருது, பறவை வருது, கொல்லும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப காற்று அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க வராம இருக்கு. இப்ப காற்று அப்படின்னா குறில் எழுத்து காக்கு போயிரும். சரிங்களா? அப்ப குறில் எழுத்து காக்கு போம்போது, அப்ப வி அப்படிங்கிறது இங்க மேட்ச் ஆகாது. அப்ப 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4வது கொஸ்டின் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு நமக்கு பசு அப்படிங்கிறது படிச்சுட்டு வந்திருக்கோம். கரெக்ட். ஏ அப்படிங்கிறதுக்கு அம்பு விடும் கலையை ஏகலை அப்படிங்கிறோம். அம்பு கரெக்ட். ஐ என்றால் தலைவன் என்றால் கடவுள் என்றால் படிச்சிருக்கோம். தலைவன், தலைவி எல்லாமே படிச்சிருக்கோம். கரெக்ட். 4வது ஆப்ஷன் பாருங்க. தூ நெடில் எழுத்து குடுத்துருக்காங்க. தூபம் அப்படிங்கிறது கிடையாது. நெடில் எழுத்து அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுன்னா, தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வகை அப்படி வரக்கூடியது. பறவை இனத்துல வரக்கூடிய இறகு இதுவும் சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறதுக்கு இங்க தூபம் அப்படிங்கிறது வராது. அப்ப நமக்கு எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 4த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 5வது கொஸ்டின் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்க்கண்டவற்றுள் எது பொருத்தமற்றது? மேட்சிங் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்படிங்கிறது இப்ப தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறது நீர் கிடையாது. பசு. இங்கேயே ஆன்சர் எடுத்துடலாம். இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன் பாருங்க. அப்படிங்கிறது கொடுத்தல், ஈகை கரெக்ட். அப்படின்னா அரசன் ஈஸியா எடுக்கலாம். அப்படின்னா சோலை ஈஸியா எடுக்கலாம். அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் ஈஸியா தான் வரும். சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே ரைட். தேங்க் யூ. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. பார்ப்போம். சரிங்களா?